இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ரிலேஷன்ஸ் அப்படின்னா நத்திங் பட் இப்போ நம்ம பர்சன் டு பர்சனுக்கு வந்து நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர், மதர் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் டு பர்சன் நமக்கு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. சிமிலர்லி வேரியபிள் டு வேரியபிள் இன் மேத்தமெட்டிக்ஸ் டேர்மில் வேரியபிள் டு வேரியபிளுக்கும் வந்து நிறைய ரிலேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி டிஃபைன் பண்ணுற டாபிக் தான் வந்து ரிலேஷன்ஸ். அதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு என்ன ரிலேஷன் இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ஆஃப் ஒய். ஸ்கொயர் ஆஃப் ஒய் இதோட வேல்யூ என்னமோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிலேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எல் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு எம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 லைன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த லைனோட நேம் எல்லுன்னு இந்த லைனோட நேம் எம்னு வச்சுட்டா இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த எம் லைன் வந்து இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் செட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. தட் மீன்ஸ் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு செட் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. B அப்படிங்கிறது 1, 2, 3, 4 இப்படி இருக்கு. இதில் வந்து இந்த ஏவோட செட் வந்து இருக்கா? ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஏ அப்படிங்கிறது பியில் இருக்குது. ஸோ ஏ செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அது வந்து இந்த ரெண்டுக்கு செட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? திஸ் இஸ் சென்டர் பாயிண்ட், இது வந்து ரேடியஸ். ஓகே, ஏரியா அப்படிங்கிறது இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ ஆர் வேல்யூ, ரேடியஸ் வேல்யூ வச்சு தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். ஹியர் ஆர் இஸ் நத்திங் பட் radius of this circle. So with this value we can find the area of circle. That is the relation between this circle and radius. This is called relations in terms of mathematics for different variables. Next topic, ordered pairs. Ordered pairs nothing but two members should be written in some particular specific order. That is called ordered pairs. This is the definition of this ordered pair is two members written in specific order is called ordered pairs. Okay, how it will be written? First you have to use the bracket and first member. This is first member. Then comma B. This is second member. Then you should close this with a close bracket. This is called ordered pair. Okay. Next next topic is equality of ordered pair. Equality of ordered pairs nothing but you have to consider two ordered pairs. One is A comma B and another one is C comma D. These two are two different ordered pairs. When it will be equal? எப்போ இது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம்? மெம்பர்ஸ், இந்த மெம்பர்ஸ் இதோட ஃபர்ஸ்ட் மெம்பர் அண்ட் திஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் நெக்ஸ்ட் திஸ் செகண்ட் மெம்பர் அண்ட் திஸ் செகண்ட் மெம்பர் ஷுட் பி ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் ஈக்குவல் A cross B equal to C comma D, which is equal only when A equal to C and B equal to D. ஓகே, இது ரெண்டும் நமக்கு இந்த ரெண்டு மெம்பர்ஸ் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டர் பேர் அண்ட் இந்த ஆர்டர் பேர் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நம்ம நம்பர் வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3, டியோட வேல்யூ 4 அப்படின்னா இது இந்த ஆர்டர் பேரில் எடுத்து எழுதுனீங்கன்னா 1, 2 அதுக்கப்புறம்
3, 4. இது ஈக்குவலா? This first member ஈக்குவலா இருக்கா? No. So this is not equal. Okay. So எப்போ ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா C ஓட வேல்யூ 1 இருக்கணும், D ஓட வேல்யூ 2 இருக்கணும். ஸோ அப்போ இது எழுதும்போது 1, 2 இது எந்த ஆர்டர் பேர், அப்புறம் C, D அது 1, 2 which is equal, right? This is called equality of two ordered pairs. From this, what we can conclude? First point, order is important. Okay. நம்ம எந்த ஆர்டரில் அந்த மெம்பர்ஸ் எழுதுகிறோமோ அந்த ஆர்டர் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அது கவனமாக எழுதணும், நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 வந்து நாட் ஈக்குவல் டு 2, 1. கரெக்ட்? இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர் பேர், இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்டர் பேர். பட் இது என்ன 1, 2 ரெண்டுமே நம்பர் இருக்குது. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இதுலேயும் 1 இருக்குது, 2 இருக்குது, ஈக்குவல் தானே? அப்படி கிடையாது. இந்த ஆர்டர் வந்து நமக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இதோட நேமே வந்து ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அந்த ஆர்டர் வந்து நம்ம எழுதும்போது கவனமாக எழுதணும். செகண்ட் பாயிண்ட் வந்து இதே தான், A, B அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு B, A. ஓகே, இங்கே பார்த்தோம் இல்லையா, நம்பர்ஸ் சேம் தான். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. பட் அது எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இங்கே ஃபர்ஸ்ட் மெம்பர் 1 இருக்குது, பட் இங்கே ஃபர்ஸ்ட் மெம்பர் 2. ஸோ அது டிஃபர் ஆகுது, டிஃப்ரெண்ட் அது நமக்கு. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் ஒன், A, B வந்து நாட் ஈக்குவல் டு B, A. ஓகே, தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Third point, we have already seen it before. Okay, for example, this thing is possible. Okay, A, அப்படிங்கிறது possible. Okay, இப்படி வந்து நமக்கு இருக்கலாம். A, இது வந்து பார்த்தா A1ன்னா இங்கே A1, இந்த மாதிரி ஆர்டர் பேர் வந்து நமக்கு இருக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் இந்த பிராக்கெட், இந்த பேரந்தசிஸ் நம்ம போட்டோம்னா அது வந்து செட் அப்படிங்கிற மீனிங். இந்த பிராக்கெட் போடுறதுக்கு என்ன மீனிங்னா ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, ஸோ செட்டுங்கிறதும் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படிங்கிறதும் நாட் ஈக்குவல். ஓகே, அது நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு பிராக்கெட் தானே அப்படின்னு போட முடியாது, அதுக்கு மீனிங்கே வந்து நமக்கு மாறிடும். ஸோ நீங்கள் இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா அது ரெப்ரசன்ட்ஸ் ஆஸ் அ செட். ஓகே, இந்த ஓப்பன் பிராக்கெட், இந்த பிராக்கெட் போட்டிங்கன்னா அதோட மீனிங் வந்து இது ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிற மீனிங். ரெண்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து என்னன்னு பார்த்தா Cartesian product of two sets. Okay, Cartesian product of two sets. இது வந்து உங்களுக்கு புக்கில் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். செட்ஸ் எப்போவுமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ A அப்படிங்கிறது ஒரு செட், B அப்படிங்கிறது இன்னொரு செட். இதை வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா கிராஸ். ப்ராடக்ட்னா உங்களுக்கு தெரியும்ல, கிராஸ். இதை வந்து மல்டிப்ளிகேஷன்லாம் படிக்கக்கூடாது, இதை வந்து என்ன படிக்கணும்னா கிராஸ் அப்படி படிக்கணும். A cross B, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். இது ஒரு செட், ஏங்கிறது ஒரு செட், பிங்கிறது ஒரு செட், நடுவில் கிராஸ் போட்டிங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ். இதோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்ன? ஈக்குவல் டு இது போட்டால் செட் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள இது வந்து ஆர்டர்ட் பேர். ஆர்டர் பேர் AB அப்படிங்கிறது ஆர்டர் பேர். அதில் வந்து ஃபார் ஆல் இந்த A மெம்பர் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு செட் A, கமா இந்த B மெம்பர் அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு
set B. ஓகே, அப்படி இந்த க்ளோஸ் செட் இதுதான் வந்து ஆன்சர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ செட்ஸ், அதோட ஆன்சர் என்னன்னா A, ஆர்டர்ட் பேர் ஆஃப் A, B ஃபார் ஆல். இந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் வந்து A செட்ல இருக்கணும், செகண்ட் மெம்பர் வந்து B செட்ல இருக்கணும், அதுதான். ஓகே, இதை வந்து நீங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, for A, B அப்படிங்கிறது two non-empty sets, then for all A, B, for all, then for all set of all ordered pairs for all A belongs to A, B belongs to set B is called Cartesian product of A, B. ஓகே, இதுதான் Cartesian product of two sets. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம், இது என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் A அப்படிங்கிறது 1 2 3. ஓகே, B செட் வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா 4 5 இப்படி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? A cross B அப்படின்னா A, B, ஏங்கிறது ஏவோட மெம்பர், பிங்கிறது பியோட மெம்பர், கரெக்டாக? ஸோ ஏவோட மெம்பர் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும், இந்த 1 இதை எடுத்துட்டு பியோட மெம்பர் கூட பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு செட், இங்கே செட் போட்டிருக்கோமா, ஸோ ஃபஸ்ட்டு செட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஆர்டர்ட் பேர்ஸ் எழுத போகிறோம். bracket வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த 1 அப்படிங்கிறது 4, ஸோ 1, 4. அடுத்து இந்த 1 ஃபர்ஸ்ட் A மெம்பர் மட்டும்தான் வரணும், அதனால ஃபர்ஸ்ட் A மெம்பர் எடுத்து B மெம்பர் கூட பேர் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 1 எடுத்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் B 4ஓட பேர் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற மறுபடியும் 1 எடுத்து செகண்ட் மெம்பர் ஆஃப் B பேர் பண்ணணும், 1, 5. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் மெம்பர் எடுத்து ரெண்டு மெம்பர் கூடயும் பேர் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் மெம்பர் வந்து என்ன 2 எடுத்து பியோட ஃபர்ஸ்ட் மெம்பர் கூட பேர் பண்ணணும். ஸோ 2, 4, 2, 5. நெக்ஸ்ட் மெம்பர் என்ன 2, 5. அடுத்தது 3, 3, 4, 3, 5. ஓகே, ஓகே, இதுதான் A cross B. Don't see the letter. இது வந்து A cross B. அடுத்தது வந்து B cross A. அது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ B செட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகே, இதில் வந்து நமக்கு B செட்டு தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ B மெம்பர்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட் ஓப்பன் பண்ணியாச்சு. பியில் இருக்க ஃபஸ்ட்டு மெம்பர் என்ன 4, இந்த 4 இந்த 1, தென் இந்த 4 இந்த 2, இந்த 4 இந்த 3, இதை நீங்கள் எழுதணும். ஸோ 4, 1, 4, 2, 4, 3. ஓகே, அடுத்த மெம்பர் என்ன 5, 5, 1, 5, 2, 5, 3. ஓகே, 5, 1, 5, 2, 5, 3. ஓகே, இதுதான் B cross A. இப்போ நமக்கு ரெண்டோட ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. A cross B ஓடது என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், B cross A ஓடது என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செட்டும் ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும். இங்கே வந்து 1, 4 இருக்குது, இங்கே 4, 1. ஆப்வியஸ்லி இது வந்து நாட் ஈக்குவல். ஸோ இங்கே வந்து இதிலிருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா A cross B, B cross A நாட் ஈக்குவல். ஓகே, ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். A cross B, B cross A வந்து எப்போவுமே ஈக்குவல் ஆகாது. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க, பேர்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக வராது. ஓகே, அடுத்தது இதிலிருந்து என்ன ஃபர்ஸ்ட் இது
இது வந்து கன்க்ளூஷன்ஸ். இந்த டிரைவ் பண்ண இந்த இதிலிருந்து நம்ம என்னென்னலாம் கன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷன்ஸ் தான் இது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. A cross B வந்து நாட் ஈக்குவல் டு B cross A அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா n of A cross B. ஓகே, இதில் வந்து n of A cross B வந்து எவ்வளோ உங்களுக்கு? n of அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். A cross B செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் n of A cross B. கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 இருக்கா? ஸோ இது வந்து 6. இப்போ n of B cross A இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 1 அதே 1 2 3 4 5 6 இதுலேயும் 6 இருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா n of A cross B ஈக்குவல் டு n of B cross A. இந்த n அப்படிங்கிறத நீங்கள் நல்லா இங்கே கவனிச்சுக்கணும். ஏன்னா நார்மல் A cross B வந்து நாட் ஈக்குவல் டு B cross A. பட் n ofனா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பேர்ஸ், ஆர்டர்ட் பேர்ஸ் இன் தி A cross B செட். அது வந்து இதுலேயும் 6, B cross Aலேயும் 6. அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஈக்குவல். ஓகே, பட் இந்த செட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல் கிடையாது. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஈக்குவல். அது வச்சு இங்கே வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து தேர்ட் என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா n of A cross B is equal to n of A into n of B. இதுதான் அடுத்த கன்க்ளூஷன். இப்போ n of A cross B அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன? 6. ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் 6. அடுத்தது n of A செட்டில் இருக்க நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா? கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கலாம். 1 2 3 B செட்ஸில் 4 5. இப்போ n of A செட்ஸில் எவ்வளோ இருக்குது? 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்குங்க. இன்ட்டு n of Bயில் எவ்வளோ இருக்குது? 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 3 into 2 6. ஸோ இதுவும் 6 இதுவும் 6. அதனால தேர்ட் கன்க்ளூஷன் என்ன? n of A cross B is equal to n of A into n of B. ஓகே, இது தேர்ட் கன்க்ளூஷன். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். இதில் இவ்வளோதான் டாபிக். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இப்போ A cross B அப்படிங்கிறது என்ன? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். A அப்படிங்கிறது ஒரு செட், B அப்படிங்கிறது இன்னொரு செட். இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறது நத்திங் பட் A, B. அது வந்து ஃபார் ஆல் இந்த A அப்படிங்கிற மெம்பர் வந்து பிலாங்ஸ் டு A அண்ட் இந்த B அப்படிங்கிற மெம்பர் பிலாங்ஸ் டு B செட். ஓகே, இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A cross B. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு 3 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா A cross B அப்படிங்கிறது நாட் ஈக்குவல் டு B cross A. பட் n of A cross B, number of elements or ordered pairs in the A cross B set is equal to n of B cross A. ஓகே, அடுத்து தேர்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா n of A cross B அப்படிங்கிறது ஈக்குவல் டு n of A into n of B. A செட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் B செட்டோட நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ். இதை வச்சு சில ரிமார்க்ஸ் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து A cross B not equal to B cross A unless A equal to B. இப்போ இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்த்தோம் செட் A cross B செட்டும் B cross A செட்டும் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படின்னா இப்போ ஏவோட செட்டும் பியோட செட்டும் ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அதாவது A ஈக்குவல் டு B அப்படி இருந்துச்சுன்னா
A cross B equal to B cross A அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A அப்படிங்கிற செட்டு 1 2, B அப்படிங்கிற செட்டும் 1 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க A cross B கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இந்த மெம்பர் எடுத்து இது போடுவீங்க, அப்புறம் இந்த மெம்பர்லயே இது எழுதுவீங்களா? 1 1 1 2. அடுத்தது இந்த செட் எடுத்து எழுதுவோம். 2 1 2 2. இது வந்து A cross B. இதே B cross A எடுத்து எழுதுனீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த B செட் தான் நீங்க எழுதுவீங்க. கரெக்ட்டா? B செட் எழுதுவீங்க. அப்போ உங்களுக்கு செட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் என்ன 1 1 இதோட மெம்பர் 1. அடுத்து வந்து இந்த 1 வச்சு இந்த மெம்பர் 1 2. அடுத்தது வந்து இந்த செகண்ட் மெம்பர் B யோட செகண்ட் மெம்பர் 2 1. அடுத்து இந்த B யோட செகண்ட் மெம்பர் 2 2 இப்படி எழுதுவீங்க. இப்போ A cross B யும் B cross A வும் வந்து பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே, ஏன்னா A செட்டும் B செட்டும் ஈக்குவல். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா கேசஸ்லயுமே வந்து A cross B B cross A வந்து நமக்கு இதா இருக்காது. எல்லா கேசஸ்லயுமே நமக்கு A cross B யும் B cross B யும் வந்து நாட் ஈக்குவலா இருக்காது. ஒரே ஒரு கண்டிஷன், இப்போ A வந்து B A செட்டும் B செட்டும் சேமா இருந்தது அப்படின்னா நமக்கு A cross B யும் B cross A வும் வந்து ஈக்குவலா நமக்கு கிடைக்கும். ஓகே, அது வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ செகண்ட் என்ன அப்படின்னா A cross B is equal to null when one or both of A B are empty set. எப்போனா when one or both A B sets வந்து எம்டியா இருந்தது அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு செட் A செட் or B செட் இல்ல போத், இது ரெண்டுமே எம்டி செட்டா இருந்ததுன்னா A cross B நீங்க கண்டுபிடிக்கும் போது அதுவுமே உங்களுக்கு எம்டியா கிடைக்கும். பிகாஸ் there is no members in one of the sets or both the sets. அப்போ உங்களால எதுவுமே பேர் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ அதனால A cross B அப்படிங்கிறதும் எம்டி செட், நல் செட் அப்படிதான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. A cross B அப்படிங்கிறது செட் வந்து நல் செட் எப்போன்னா one or both sets are empty. ஓகே, அது செகண்ட் பாயிண்ட். இதுக்கு தேர்ட் பாயிண்ட் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். A cross B அப்படிங்க எதுக்கு மாத்தி